Hi friends, welcome to Homemaker Dreams. நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான். நான் ரீசெண்டா சில பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். அது எல்லாத்தையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கிவ் அவே கான்டெஸ்ட் காண்டி கூட நான் சில பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். சோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிருங்க. சோ கிவ் அவே கான்டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 25ல இருந்து ஏப்ரல் 25 வரைக்கும் இருக்கு. இந்த 30 நாள்ல நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்னை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி கமெண்ட் போட்டுருக்கணும். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். இதுதான் வந்து கிவ் அவே கான்டெஸ்டோட சிம்பிளான ரூல். ஸோ இந்த ரூலை வந்து பாத்தீங்கன்னா சில பேர் ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்க. அதாவது சொல்ல போனா விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த கமெண்ட் ரெகுலரா போட்டிருக்கீங்க. ஸோ அதனால நான் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, எனக்கு கமெண்ட் போட்ட அந்த பேர் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஒவ்வொரு சீட்டில் எழுதி போட்டு ஒரு பாட்டிலுக்குள்ளே எல்லா நேம்ஸையும் போட்டு என்னோட பொண்ணை விட்டு செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னென்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறேங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உட்டன் ஷாப் வீடியோ போட்டோம் இல்லையா, ஸோ அங்கே பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த குருவி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இது தலையில் ஒரு சின்ன ஹோல் இருக்குது பார்த்திங்களா, இதில் வாட்டரை விட்டுட்டு நம்ம ஊதினோன்னா அசல் குருவி கத்துற மாதிரியே இருக்குது. ஸோ இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 40 ருபீஸ். அந்த அண்ணா எனக்கு 30 ருபீஸ்க்கு தந்தாங்க. ஸோ அதே ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீவ் ஷேப்பில் வந்து ஒரு பிளேட் எடுத்துருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடையாது, ஜூவிஸ் கிச்சனுக்கு. அவங்க வந்து மதுரையில் என்ன சில ப்ராடக்ட் வாங்கி தர சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த லீஃப் பிளேட் வாங்கிட்டு வந்தேன். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 140 ரூபா. ஸோ அதே அந்த உட்டன் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நான் வாங்கினது வந்து இந்த 2 பொம்மைங்கள். ஸோ இந்த 2 பொம்மை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஜோடியாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஷோ பீஸ் மாதிரி க்யூட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த அண்ணா 270 ரூபா சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ரேட்டுக்கு வாங்கினேன்னு நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஆனால் அந்த ரேட்டு தான் சொன்ன ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ இந்த 2 பொம்மையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை நான் என்னோட ஷோ பீஸில் வச்சாலும் வைப்பேன், இல்லைன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் வந்து கிஃப்ட் கொடுத்துருவேன் யாருக்காவது. ரொம்பவே வந்து க்யூட்டாக இருக்குது. ஸோ அப்புறம் அந்த ஷாப்பில் நான் வாங்கின ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த குட்டி கிட்டார் மாதிரி இருக்கிறது தான். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 140 ரூபா. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நானும் என் பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா இதை இப்படியே வச்சு விளாண்டுட்டே இருக்கோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா புது மண்டபத்தில் ஒரு உட்டன் ஷாப் இருக்குது. ஸோ அந்த ஷாப்பில் நான் பர்ச்சேஸ் பண்ணது தான். இது வந்து பாருங்கள், ஒரு பொம்மைக்குள்ளே பொம்மை இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு ஃபேமிலி வந்து ஸோ எல்லாருமே ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. அம்மா அப்பா குழந்தைங்க அந்த மாதிரி ஒரு 5 பீசஸ் இருக்குது. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 170க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என் பொண்ணுக்கு வந்து இந்த பொம்மை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ மாட்டி மாட்டி அம்மா அப்பா குழந்தைங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு அவள் விளையாண்டுட்ருக்கா. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல, அம்மா அப்பா 2 குழந்தைங்க மாதிரி க்யூட்டாக இருக்குது. ஸோ இதே ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு உட்டன் ஒர்க்லேயே வந்து ஒரு பென் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கு அவங்க கொடுத்தாங்க. ஸோ இது ரேட்டு வந்து நல்லாவே கம்மியாக இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப அழகாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஷாப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஜூவிஸ் கிச்சன் மினியேச்சர் வீடியோ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது டைனீஸ் கிச்சனாக ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி மைக்ரோ ஓவன் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வீடியோ எடுத்து போட்டாங்களாம். அவங்களுக்கு இது வேணும், எனக்கு வாங்கித்தாங்க, நான் மதுரை வர்றதுக்கு வந்து லேட் ஆகும், ஸோ எனக்கு பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காண்டி வாங்கியிருக்கேன். இந்த மைக்ரோவேவ் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா. இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிழக்கு கோபுர வாசல் இருக்கு இல்லையா,
அங்கே வந்து காந்தி சிலைக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஷாப் தான், குட்டியாக தான் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்மில் வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இதை என் பொண்ணுக்கு தெரியாமல் நான் மறைச்சி வச்சுருக்கேன். இதை பார்த்தானா இது ஜுவிஸ் கிச்சனுக்கு போகாது, என் பொண்ணோட கிச்சனுக்கு தான் போகும். ஸோ அதே ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு தான், பழைய காலத்து மாடலில் ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 200 சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி கொடுத்தோன்னா அவங்க வந்து அவங்களாவே செல்ஃபாக ஏதாவது கிச்சன் அது இதுன்னு சொல்லி ஏதாவது விளையாண்டுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க கையில் செல்ஃபோனை கொடுத்துட்றோம், இல்லைன்னா டிவி ரிமோட் கொடுத்துட்றோம். அவங்க அந்த சின்சான் அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்குறாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாங்கி கொடுத்தோன்னா அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து நல்லாவே வளரும். இதெல்லாம் வந்து பாருங்கள், கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் மாதிரி ஒரு 6 பீஸோ என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் பேஸ்கெட் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம், ஆப்பிளும் அதுமாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த ஐஸ் டியூப்ஸ் வைப்போம் இல்லையா, அது மாதிரி கூட குட்டி குட்டியாக சூப்பராக இருக்குது. ஸோ பெண் குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லைன்னா பசங்களாகவும் இருக்கட்டும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டாய்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி தயவு செஞ்சு விளையாட விடுங்க. டிவி ரிமோட்டை கையில் கொடுக்காதீங்க. செல்ஃபோனில் கேம் விளையாட விடவே விடாதீங்க. அது குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு வந்து நல்லதே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் மெலமைனில் பிளேட் வாங்கியிருந்தேன். என்னோடய வீடியோவுக்கு, குக்கிங் வீடியோவுக்கு டிஸ்பிளேயில் வைக்கிறதுக்காண்டி ரொம்ப நாளாக ஒயிட் பிளேட்டு வந்து தேடிட்டு இருந்தேன் மெலமைனில். ஸோ இப்போ தான் வந்து ஃபைனலாக கண்டுபிடிச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் இந்த பிளேட்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் சொன்னாங்க. நான் வந்து 2 பிளேட் எடுத்திருக்கேன், ரெட் கலர் ஒன்று, ஒயிட் கலர் ஒன்று. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது குக் பண்ணி டிஸ்பிளேயில் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி இந்த மெலமைன் பிளேட்ஸ் எடுத்திருக்கேன். நல்ல கனமாகவே இருக்குது, ரொம்ப திக்காக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, ஷைனிங்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக் பஸாரில் ஒரு ஆஃபர் வீடியோ போட்டோம் இல்லையா, ஸோ அந்த ஆஃபரில் நான் வாங்கின ஒரு பேன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. இந்த பேன் நல்ல கனமாக இருக்குது. கைப்பிடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு 1 இயர் வாரண்டி வேறு இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது இண்டக்ஷன் அடுப்புலேயும் வச்சுக்கலாம், அது வந்து ஒரு கூடுதல் ப்ளஸ். இந்த பேன் வந்து 99 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்த்து. ஸோ நான் இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணோன்னே சில பேர் வந்து சொன்னாங்க ஃபியூச்சர் பே ஆப் வந்து ஃப்ராடு மேடம், ஸோ நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் நான் வாங்குகிறேன். ஸோ நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அவங்க மே 1ஆம் ஃபியூச்சர் பே ஆப்பில் வந்து 150 வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூனில் ஒரு 150 ரிட்டர்ன் வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 970. இது வந்து பார்த்திங்கன்னா நான் 399க்கு எடுத்திருக்கேன். ஆனால் 99 இதோட ரேட் போக 300 எனக்கு கேஷ் பேக் வரும்னு சொல்லியிருக்காங்க. நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிவ் அவே கான்டெஸ்ட்டுக்காண்டி நான் செலக்ட் பண்ண ப்ராடக்ட்ஸு இது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கிவ் அவே கான்டெஸ்ட்டுக்காண்டி ஒரு 3 பொருள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், 3 பேர்த்துக்கு கிஃப்டாக கொடுக்குறதுக்காண்டி. அதில் ஃபஸ்ட்டு ஒரு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா செராமிக்லேயே ஹேண்ட் வாஷ் லிக்விட் பாட்டில் தான். ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு, என்னை இது ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு. இது எந்த ஃப்ரெண்டுக்கு போகுதுன்னு தெரில. ஸோ நான் ரொம்பவே வந்து ஆர்வமாக இருக்கேன் எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த கிஃப்ட்டு போகுது அப்படின்னு. பாட்டிலுக்குள்ளே நேம் எழுதி போட்டு செலக்ட் பண்ணுற ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லைனா யூடியூப் ரேண்டம் பிக்கில் நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா ஒரு 10-15 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணவங்க. ஸோ அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரு பாட்டிலில் எழுதி போட்டு அழகாக என் பொண்ணே விட்டு எடுத்துடலாங்கிறது என்னோடய ஐடியா. ஸோ இல்லைனா யூடியூப் ரேண்டம் பிக்கில் பிக் பண்ண வாங்குறதையும் நீங்கள் சொல்லுங்கள்.
ஸோ இது கிஃப்டாக கொடுக்க போகிறதுனால நான் இதோட ரேட்டு வந்து சொல்லலை. ஏன்னா 3 ப்ராடக்ட்டுமே ஒரே ரேஞ்சில் தான் நான் தேடினேன். பட் எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட் வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா வித்தியாசத்தில் இருந்துச்சு. ஸோ யாருக்கும் வந்து தப்பாக எடுத்துக்கிற கூடாதுங்கிறதுக்காண்டி நான் இதோட ரேட்டை வந்து மென்ஷன் பண்ணலை. இந்த ஜாடி பாருங்கள், இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஜாடி. இது வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செராமிக்கில் தான் வாங்கியிருக்கேன். இதை வந்து நான் பத்திரமா வந்து கொரியரில் வந்து சென்ட் பண்ணணும். பபுள் ரேப்பர்ஸ்லாம் சுற்றி வேறு ஊரில் இருக்கிறவங்களுக்கு போதா இல்லை மதுரையிலே இருக்கிறவங்களுக்கு போதா எனக்கு தெரில. ஸோ எந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த கிஃப்ட்டு கிடைச்சாலும் உங்கள் வீட்டு குட்டீஸ்கிட்ட இந்த கிஃப்ட்டை கையில் கொடுத்து ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிடுங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை வீடியோவில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லை வேணாம் சிஸ்டர் அப்படிலாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் ஓகே, நான் ஞாபகார்த்தமாக வந்து அந்த ஃபோட்டோஸை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ 3ஆவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதான். எல்லா ப்ராடக்ட்டுமே எனக்கு பிடிச்சி நான் ஒரு 3 to 4 டைம்ஸ் ஒரே நாளில் போய் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணலை. 3 to 4 டைம்ஸ் வந்து ஷாப்பிங் போய் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ப்ராடக்டாக தேடி வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வீடியோலேயே வந்து பார்த்துருப்பீங்க நான் எவ்வளோ தூரம் வந்து என்னோடய சன் டேனில் என்னோடய ஃபேஸ் வந்து பிளாக் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அந்த அளவுக்கு ஒரு 4 days கண்டினியூஸாக ஷாப்பிங் போய் தான் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ப்ராடக்டாக நான் செலக்ட் பண்ணேன். இதை வந்து நான் உங்களுக்கு பிரித்தே காட்டிடுறேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ரொம்பவே அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக. நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் கிஃப்ட் கொடுக்கும்போது ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு யோசிப்பேன். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி கிஃப்ட் பிடிக்கும் இல்லை எந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன டேஸ்ட் இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வந்து கிஃப்ட் கொடுக்கும்போது ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுவேன். ஸோ உங்களோட வந்து டேஸ்ட் எனக்கு தெரியலை. ஸோ எல்லாருமே வந்து ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் வந்து விரும்புகிறீங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் செராமிக் ஜார்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெட்டையும் நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். அப்போ தான் வந்து இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து பாருங்கள் மூடியோடு வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதை அவுக்க வேணாம், ஏன்னா சேஃப்டியாக நான் அனுப்பணும் இல்லையா. ஸோ அதுக்காண்டி அது அப்படியே இருக்கட்டும். இந்த 2 ஜாடியுமே ஒரே ஆளுக்கு தான் ஒரே கிஃப்டாக தான் நான் கொடுக்க போகிறேன். ரெண்டு ஜாடியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட கலர் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 பேர்த்துக்கு தான் கிஃப்ட் கொடுக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எனக்கு வந்து 3 பேர்த்துக்கு மட்டும் கொடுத்துட்டு இன்னும் ஒரு 2 பேர்த்துக்கு கொடுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு குட்டி ப்ராடக்ட் வந்து நான் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதே ப்ராடக்டை இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம கிஃப்டாக கொடுக்கலான்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். ஸோ எனக்காண்டி வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஏர் டிஃப்யூசர் தான். ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து டீ கேண்டில் வச்சுட்டு மேலே வாட்டர் ஊற்றி அரோமா ஆயில்ஸ் ஊற்றணும். ஸோ கிஃப்ட் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால நான் வந்து எனக்கே வந்து பிளாக் கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பிடிக்கும். ஏதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு இன்னொரு பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ஸோ யூடியூப்பில் கிவ் அவேல கொடுக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ஒயிட் கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். குட்டி கிஃப்ட்டு தான். ஸோ என்னோடய அன்பை மட்டும் பாருங்கள். கிஃப்ட்டு அழகாக இருக்கான்னு பாருங்கள்.
இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டீ கேண்டில்ஸ் வச்சுட்டு ஸோ மேலே வந்து தண்ணி ஊற்றிட்டு அரோமா ஆயில்ஸ் ஊற்றினோன்னா அந்த விளக்கு எரிய எரிய அந்த அரோமா ஆயில் நம்ம வீடு ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்னும் 2 பேர்த்துக்கு வந்து இந்த ஒயிட் கலர் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்கிட்டு வந்த ப்ராடக்ட்ஸு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு ப்ராடக்டை விட்டேன் பார்த்தீங்களா, இன்னொன்று எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, ரொம்ப குட்டியான மங்கு ஜாடி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் தான் நான் வாங்கினேன். ரொம்பவே வந்து க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாடியும் 10 ரூபா, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்போ உரி அடிக்கிறதுக்கு வந்து கிருஷ்ணனுக்கு கட்டுவோம் இல்லையா, ஸோ அதுக்காண்டி இந்த பானை வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு, 10 ருபீஸ்க்கு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ போடுங்க சிஸ் அப்படின்னு கமெண்ட் போடுறீங்க. நான் ஒரு 2 நாள் வீடியோ போடலைன்னா சிஸ்டர் உங்கள் வீடியோக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கமெண்ட் போடுறீங்க. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ஸோ தேங்க்யூ அந்த மாதிரி கமெண்ட் போட்ட எல்லாருக்குமே. நான் வந்து ரெகுலராக வீடியோ போடணுன்னு தான் ஆசைப்பட்றேன். பட் நான் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கேன். எனக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ என்னோட ஃப்ரீ டைமில் தான் என்னோட பேஷனை நான் பண்ண முடியும். ஸோ ஃப்ரீ டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்லையா, ஸோ எனக்கு வந்து அந்த டைம் ஷெடியூலிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் என்னை ஷெடியூல் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் போக போக நான் என்னை ஷெடியூல் பண்ணிவிட்டு ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னை ரெகுலராக வீடியோ போட சொன்ன எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நான் இப்போ தான் கற்றுட்ருக்கேன். ஸோ அதனால் கூடிய சீக்கிரமே வந்து நான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.